இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸை நம்ம பார்க்குறது 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் மீடியம். அதில் ஏற்கனவே நம்ம 3 சம்ஸ் வரையும் போட்டிருக்கோம். அது ஒரு ப்ளேலிஸ்ட்லேயே வச்சுருக்கேன். இதுக்கு அப்புறம் வர வீடியோஸையும் அந்த ப்ளேலிஸ்ட்டில் ஜாயின் பண்ணுவேன். தேவைப்படுறவங்க அந்த ப்ளேலிஸ்ட்டை பார்த்துக்கோங்க. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் தான் பார்க்குறோம். இதை மட்டுமே பார்த்தாலே போதும்னு சொல்லியிருக்கோங்க. இது திருப்பி சொன்னால் போர் அடிக்கும். ஆவரேஜ் மற்றும் பிலோ ஆவரேஜ் ரெண்டுக்கும் சேர்த்து தான் நான் இந்த வீடியோ போடுறேன். அதனால் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. சில விஷயங்கள் நீங்கள் எழுத வேணான்னு சொல்லுவேன். அதெல்லாம் எழுத வேணாம். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் நான் எதை எழுத சொல்கிறேன், எதை விட சொல்கிறேங்கிறது தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை பேப்பரில் போட்டுக்கலாம். கண்டிப்பாக உங்களால் 50 to 70 மார்க்ஸ் கண்டிப்பாக எடுக்க முடியும். இனிமேல் ஒரு வீடியோவில் ஜாமெண்ட்ரி, கிராஃப் இதெல்லாம் வரப்போகுது. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ 4வது கொஸ்டின் பார்க்கலாமா? விதிவாக்குக. x+3 x+5 x+2 தீர்வுன்னு போட்டு கொஷினை எழுதிக்கணும். எழுதணுன்னா ஃபுல் மார்க் கிடைக்கணுங்கிறதுக்காகவும் நம்ம கொஷினை பார்த்து எழுதும்போது நம்ம மிஸ்டேக் எழுதிடக்கூடாது, வேறு நம்பரை எழுதிடக்கூடாது. போட்டோன்னா ஃபுல் சம்மும் தப்பாயிடும். அதுக்காகவும் கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கும் ஈஸியாக இருக்கணும். நமக்கு மெயினாக எந்த மிஸ்டேக்கும் வரக்கூடாது. அதுக்காகவும் நம்ம இப்படி போடணும். ஓகேவா? கொஸ்டினில் உள்ள எல்லாத்தையுமே இப்போ தீர்வுன்னு போட்டு எழுதியாச்சு. இது பார்க்க ஒரு ஃபார்முலா மாதிரியே இருக்கா? என்ன ஃபார்முலா அது? x+a x+b அந்த ஃபார்முலா மாதிரியே இருக்கா? அந்த ஃபார்முலா எப்படிங்கிறத எழுதுங்க. x+a x+b x+c பார்க்க அந்த மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா? ஃபார்முலா என்ன? =x³ + a + b + c x² + ab bc ca. இது ப்ராக்கெட்டில் வரும். x + abc. ஓகேவா? ஃபஸ்ட்டு x³ a + b + c ப்ராக்கெட் போட்டு இந்த x² + ab + bc + ca போட்டு ப்ராக்கெட் போட்டு x + abc. இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா இது அப்படியே இதே மாதிரியே இருக்கா? எக்ஸுக்கிற இடத்துல அப்படியே எக்ஸ் இருக்குது. ஏக்கிற இடத்துல என்ன இருக்குது? 3 இருக்குது. ஏக்கிற இடத்துல 3 இருக்குது. பிக்கிற இடத்துல என்ன இருக்குது? 5 இருக்குது. சிக்கிற இடத்துல என்ன இருக்குது? 2 இருக்குது. இப்போ அப்படியே ஃபார்முலாவில் போடலாமா? =x³ தனியாக தான் வருது. எக்ஸுக்கிற இடத்துல அதே எக்ஸ் தான் இருக்குது. ஸோ x³ தான். a + b + c இங்கே எதுவுமே குறி மாறியெல்லாம் இல்லை. ஸோ எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ஸோ நம்ம அப்படியே போட்டுடலாம். a + b + c அப்போ ஏக்கு பதில் 3 + பிக்கு பதில் 5 + சிக்கு பதில் 2 x² + ab அப்படின்னா 3 × 5 ஏபின்னா 3 × 5 ப்ளஸ் பிசி என்ன 5 × 2 இது தனியாக பண்ணணும். ஓகேவா? 5 × 2 கொண்டு வந்து ப்ளஸ் பண்ணிவிட்டு டிவைட் பண்ணலாம். அப்படிலாம் நினைக்கக்கூடாது. அடுத்து ப்ளஸ் சிஏ என்ன 2 3 2 × 3 எக்ஸ். மொத்தத்துக்கு சேர்த்து தான் அந்த எக்ஸ். ப்ளஸ் மறைஞ்சிச்சு, இங்கே போடுங்க. ப்ளஸ் ஏபிசி அப்போ 3 × 5 × 2 ஏபிசினா a × b × c தானே. அப்போ 3 × 5 × 2 3 × 5 × 2 = x³. இதை கூட்டலாமா? 3 5 கூட்டினா 8 8 2 கூட்டினா 10
10 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 ப்ராக்கெட் போட்டுக்கலாம் 3 15 இந்த ப்ராக்கெட் வேணாம் 3 15 ப்ளஸ் I2 10 ப்ளஸ் 3 6 ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 15 15 2 30 சரியா அப்போ எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 10 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 15 10 கூட 25 25 6 கூட 31 எக்ஸ் ப்ளஸ் 30 இதுதான் ஆன்சர். ரொம்ப ஈஸி தான், ஆனால் இதுக்கு 5 மார்க்ஸ் மறக்காமல் போட்டுருவோம். கண்டிப்பாக ஈஸியாக வர சம் தான். பார்த்திங்கன்னா உங்களுக்கே புரியும், ரொம்ப ஈஸி. ஃபார்முலாவில் எடுத்து எழுதுறது மாதிரி தான், ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக 5 மார்க்ஸ் ஈஸியாக கிடைக்கும். மறக்காமல் போட்டுருங்க. வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக இருந்துச்சுன்னு நினைக்க வேணாம். ஷார்ட்டாக உள்ள ஆன்சர் ஷார்ட்டாக தான் சொல்ல முடியும், ரொம்ப வளவலன்னு இழுக்கலாம் முடியாது. ஓகேவா? இது யார் வேணால் போடலாம், படிக்காதவங்க கூட ஈஸியாக போடக்கூடாது. இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போதும். சரியா? இந்த ஃபார்முலா நல்லா மனப்பாடம் பண்ணிக்கிட்டு போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா இதில் எல்லாமே ப்ளஸ் தான். மைனஸ் வந்தால் வேணால் எதுவும் டிஃப்ரெண்ட் ஆகும். ஆனால் இங்கே எல்லாமே ப்ளஸ்ஸோ ஈஸியாக போட முடியும். இந்த சம் மேனுவலில் கண்டிப்பாக போடுங்க. ஓகேவா?